ஹிந்தியா? ஓ ஹிந்தியாம்பா, சரி ஓகே. நீங்கள் மேடம் ஹிந்தியா? ஹிந்தி எனக்கு ஹிந்தி தெரியாத கவுண்ட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்ப்பா. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம சகலராட்டியை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். திரும்பவும் அவர் தேவையில்லாமல் நம்மளை பற்றி இன்னொரு வீடியோவில் நடுவில் நம்மளோட வேல்ஸ் பிராண்டை பற்றி காமிச்சிருக்காரு. அதுக்காக ஒரு என்ன பண்ணுறாரு ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. நம்ம டிவியில் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை, பட் அதை வந்து நீங்களே ரெக்டிஃபை பண்ணிக்கலான்னு சொன்னேன். அதுக்கும் அவர் கீழே வந்து ஓகே சார் நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இப்போ திரும்பி வந்து இந்த வேலை யார் பார்க்குறது அப்படின்ற மாதிரி சும்மா ஜஸ்ட் ஒரு கொஸ்டினாக கேட்டுருக்காரு. அந்த பையன் என்னடானா டீலர்ஸ் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்கேன். ஆன் ஆகக்கூடாது, சில டிவி ஆன் ஆகுது. அந்த செட்டிங்கை மாற்றி கொடுக்க வேண்டியது யாரோட கடமை? டீலரோட கடமையா, மேனுஃபேக்சர் கடமையா? பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. டீலருடைய கடமை தான். டீலருடைய கடமை. ஓகே, ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு எல்இடி டிவி தயாரித்து தராங்க, தயாரித்து தரவங்க ப்ராப்ளம் பண்ணுவாங்க, டீலர்ஸ் வந்து சரி பண்ணி கொடுப்பாங்கன்றது அங்கேயே ராங் கமிட்மெண்ட்டு. ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய அந்த வீடியோஸில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து எல்லாம் நினச்சிக்கிறீங்க இப்போ சகலராட்டி ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாரு, போயிட்டு வந்து தேடி கண்டுபிடிச்சி போடுறாரு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. போடுற ஒவ்வொருத்தட்டையும் பணம் வாங்கி தான் போடுறாரு. இப்போ எங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 அந்த வீடியோ போடுறதுக்காக வாங்கிட்டு ப்ளஸ் அந்த அவங்க கொடுத்த டிவி கிட்டத்தட்ட ஒரு 48,000 வேல்யூ. அந்த 48,000 ரூபாயும் அவருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் தந்திருக்கோம். அவர் ஒன்றும் எங்கிட்ட காசு கொடுத்து வாங்கலை, பட் காசு கொடுக்காம வாங்கிட்டோம். பட் இதில் வந்து குறை இருக்குன்னா அவருக்கு பிடிக்கல, டிவியை திருப்பி கொடுத்துடலாம். சரியா? ஓசியில் கொடுத்ததான் அவர் உழைச்சி சம்பாரித்து காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. நான் ஒரு பிராண்டை நான் வைக்கிறோம், ஒரு டிவி மேனுஃபேக்சர் பண்ணோம்னா எவ்வளோ அதில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ ஒவ்வொன்றையும் பார்த்து போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கேன். அவர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் என்னன்னு தெரியாது. அவர் சும்மா அவர் பேசுகிறாரு அப்படின்றக்காக அவருக்கு எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க. பட் நான் கேட்குற கொஸ்டின்ஸு இப்போ நேரடியாக நானும் அவரும் பக்கத்தில் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் கேட்குற கொஸ்டின்ஸு கூட அவரால் பதில் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு சில கிளிப்ஸு காமிக்கிறேன். பட் அவர் என்ன கேட்குறாரு, அந்த பசங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்ற பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரி, இப்போ நான் கேட்குறது இது வந்து 4K வா அப்படின்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது? உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டிலே தெரிஞ்சிடும் சார். செட்டிங்ஸை போய் காட்டுவீங்களா? செட்டிங்ஸில் இல்லை டிபிகோ 300 சாரி யுவரான. பட் இவனால தெரியும் அவர் ஒரு வயசில் மூத்தவர் நிறையா வந்து வீடியோஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இது வரைக்கும் நம்ம எந்த கமெண்ட்ஸும் அவரை பற்றி பண்ண கிடையாது. பட் ஆனால் நம்மளே கலாய்க்கிறாரு அப்படின்னா வந்து அவரை பற்றி உண்மை நம்ம சொல்லணும்ல. பட் நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இதே ஃபீல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு டெக்னாலஜி என்ன, ஒரு டிவி எப்படி மேனுஃபேக்சர், ஒரு மதர் போர்ட்லேருந்து பேனல்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இவருக்கு ஒன்றுமே தெரியாமல் சும்மா நான் ஃபஸ்ட் எடுத்து ஒரு டிவி இப்படியே ஒவ்வொரு டிவியாக இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்திருக்காரு. இந்த கம்பெனியில் வந்துட்டு நம்ம டிவியை வந்து குறை சொல்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக பிடிக்கல. சப்போஸ் எல்லாத்துலேயும் காசு வாங்கி தான் பண்ணீங்க, நீங்கள் யாருக்கும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணல. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் உங்களோட பிராண்டை ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே இல்லை சார் என்கிட்ட இந்த காசு வாங்காமல் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனாக பண்ணார் வந்து பார்த்தாருன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை உங்கள்கிட்ட எவ்வளோ காசு வாங்கினான்னு சொல்லணுன்னாலும் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ இருக்குங்க, பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் வந்து என்னன்னா சரி இவர் உண்மையிலே எல்லாம் தெரிஞ்சவர் இவர் போய் வீடியோ பண்ணுறான்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது 100% கிடையாது. கூடவே இன்னொருத்தர் ஹரின்னு இன்னொரு டிவி 65 இன்ச்சஸ் காமிச்சிருக்காரு. அந்த ஒரு 65 இன்ச்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதில் ஈத்தர்நெட் போர்ட் இல்லாத ஸ்மார்ட் போர்டே கிடையாது. ஸ்மார்ட்னாலே கண்டிப்பாக ஒரு வைஃபை இருக்குன்னா கண்டிப்பாக ஈத்தர்நெட் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து அந்த ஹரி அவங்களோட டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த ஈத்தர்நெட் போர்ட்டை பற்ற வச்சுருங்க, அதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, அது என்ன பண்ணணும், அப்புறம் எந்த ஒரு விஷயம் ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் பேசுகிறாரு. வைஃபை ஒர்க் ஆகாதனால பக்கத்துலேருந்து ஒர்க் ஆகலை, சிக்னல் இல்லை. ஸோ இந்த மாதிரி பக்கம் அவங்களே சால்டர் பண்ணி கொடுத்தா ஒரு பிரச்சனை இல்லை. வெளியே சொருகிறது அந்த பிரச்சனை. அவர் சொல்கிற ஸ்மார்ட் போர்டு, இந்த ஒரு ஸ்மார்ட் போர்டில் இதான் அந்த ஆண்டனா கனெக்டரு. இந்த ஒரு கனெக்டரை ஒன்லி வந்து கிளிக் மட்டும் தான் பண்ண முடியும். அவர் என்னமோ ரொம்ப அறிவாளி மாதிரி இதை வந்து சால்டர் பண்ணணுன்றாரு. அவருக்கு சால்டர் பண்ண தெரியும்னா அவரே கூட வந்து சால்டர் பண்ணிக்கிட்டோம். இதை ஒன்லி கிளிப்பிங் மட்டும் தான் பண்ண முடியும். இதையும் அந்த பசங்க கேட்டு ஓடுன்றாங்க. அந்த அளவுக்கு அறிவாளியாக வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. ஒரு ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் ப்ளஸ் அந்த கம்பெனி எங்கே இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணும். அவ்வளோ பெரிய கம்பெனியை காமிக்கிறாரு, அந்த கம்பெனிக்கு ஒரு போர்டு இல்லை, அந்த மாதிரி காமிச்சிருக்காரு. சும்மா நீங்கள் வந்து மக்கள் வந்து சும்மா அவரை பேசணும் அப்படின்றக்காக பண்ணுறாரு. அதனால் வந்து அவர் சொல்கிறது நீங்கள் 100% உண்மை கிடையாது. அதனால் இனிமேல்னாச்சும் வீடியோ பார்க்குறவங்க அவங்கள்ட்ட கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. பட் என்னென்னா இப்போ அவர் நம்பி எவ்வளோ பேர் வந்து நல்லா இருக்கலாம், பட் எவ்வளோ பேர் ஏமாந்துருக்கலாம். பட் நல்லா இருக்கவங்களோட ஏமாந்தவங்க தான் அதிகம். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து நான் சார் நாங்கள் ஒரு 50,000 கொடுத்தோம், 1 லட்சம் கொடுத்தோம், பட் எங்களுக்கு வந்து எந்த வித பெனிஃபிட்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் இவ்வளோ நாள் நம்ம வந்து அதை வந்து வெளிக்காட்டிக்கல. பட் நம்மளவே குறை சொல்கிறாரு அப்படின்னா அப்புறம் நம்ம எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அந்த ஒரு ரீசனுக்காக இனிமேல் அவர் ஒரு ப்ராடக்ட் சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி மற்றவங்க 4 பேர்த்து கேளுங்க. அவர் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இனிமேல் வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாமல்
ஒரு பிராண்டை பற்றி பேசுகிறாரு. இப்போ என்னைய பற்றியே சொல்கிறாரு வந்து நிறுவனத்துக்கு போய் வேல்ஸ் டிவி நிறுவனத்துக்கு போய் செக் பண்ணிருப்பேன். சாம்சங் எல்ஜி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராண்டுக்கும் வேல்ஸ் டிவிக்கும் உள்ள கம்பேரிசனே காமிச்சிருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிட்ட கம்பெனியில் வந்து வாங்குறதும் விற்கிறதும் உங்களோட பொறுப்பு. அப்படியாப்பட்ட கம்பெனி நீங்கள் எதுக்கு ரிவ்யூ பண்ணணும்? ஒரு ப்ராடக்ட் மேலேயோ ஒரு கம்பெனி மேலேயோ உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு வந்து அந்த கம்பெனியை ரிவ்யூ எடுக்கணும், அந்த கம்பெனியில் போய் மக்களை வாங்க சொல்லணும்? உங்களுக்கே அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் இப்போ காமிக்கிறேன், ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எந்த ஒரு வீடியோ போட்டாலும் சரி, இந்த மாதிரி எல்இடி டிவி சம்மந்தமாகவோ எந்த ஒரு பேட்டரி வீடியோ எந்த ஒரு வீடியோ போட்டாலும் கீழே மேலே குறிப்பிட்டுள்ள கம்பெனியில் வாங்குவதும் விற்பதும் உங்களோட பொறுப்புனா அப்புறம் எதுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க? அது நீங்கள் பண்ணாமே இருக்கலாம்ல. அது அவங்கவுங்க போய் பார்த்துக்கோங்கல்ல. நீங்களே வந்து அது நல்லா இருக்குன்னு சொல்லுறது, நல்லா இல்லைன்னு சொல்கிறது, அப்புறம் அதை எப்படி மக்களை வாங்க வேணாம்னு அப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அதனால் வந்து இனிமேல் ஆச்சும் ஒரு ரிவ்யூ எங்கேயும் பண்ணுங்கன்னா ஒரு ஜென்யூன் ரிவ்யூவாக பண்ணுங்கள். மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறத விட குறை இருக்கான்னு தெரிஞ்சுட்டு சொல்லுங்கள். சும்மா தெரியாமல் வந்து அதுக்கப்புறம் நான் இது சம்மந்தமாக ஒரு ஃபோன் அடித்தா ஃபோனை எடுக்கிறது இல்லை. அப்புறம் என்ன ஒரு ரெஸ்பான்ஸு? அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அவர் வீடியோவில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாரு அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இதுக்கு மேலேயும் சப்போஸ் எனக்கு வந்து என்னோடய பிராண்டை பற்றி எதுவும் சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் அவர் போகிற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் பதில் வீடியோ போடுவேன். இந்த வீடியோவில் எல்லா கிளிப்ஸையும் பாருங்கள், உங்களுக்கே அவர் என்னென்ன தப்பு பண்ணுறான்னு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.